ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போ நம்ம ட்ரேடிங் வீடியோக்குள்ளே போயிடலாம். வழக்கம் போல் நம்மளோட லோ பே அவுட் இருக்கிறதுக்கான பேர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஹை பே அவுட் இருக்கிறதான கரன்சி பேர்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணிப்போம். இன்னைக்கு மண்டே மார்னிங் அப்படின்றதுனால கொஞ்சம் மார்க்கெட் வியர்டாக தான் இருக்கும் எப்போவுமே. ஏன்னா ஃப்ரைடே ஈவினிங் ஸ்டார்ட் ஆகிற மார்க்கெட் வந்து அப் டு மண்டே மார்னிங் வரைக்குமே வியர்டாக தான் இருக்கும். ஆல்ரெடி இது நம்ம நிறைய தடவை வந்து சொல்லியிருக்கோம் வீடியோவில். ஓகேங்களா? இப்போ கரன்சி பேர் ஆட் பண்ணியாச்சு. இதுதான் அதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள். நீங்கள் பாருங்கள், எவ்வளோ பெரிய கேண்டில், எவ்வளோ பெரிய விக்ஸு. மார்க்கெட் வந்து கிளியரான மூவ்மெண்ட் வந்து எப்போவுமே இருக்காது மண்டே மார்னிங்லாம். ஓகேங்களா? ஸோ அதனால் ட்ரேட் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். சரிங்களா? இந்த இடத்துல ஒரு காமன் பாயிண்ட் ஆஃப் ரிஜெக்ஷனுக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை மார்க்கெட் இங்கே வந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு காமன் பாயிண்ட் ஆஃப் ரிஜெக்ஷனுக்கு ட்ரை பண்ணணும். இந்த ஒரு கேண்டில் வெயிட் பண்ணலாம். வரல அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். இது இல்லாமல் இங்கே ஒரு காமன், இங்கே ஒரு லெவல் இருக்குது. இந்த லெவலை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணலை. ஸோ இட் இஸ் நாட் குட் லெவல். தேவை. ஓகே, இது தேவையில்லை நமக்கு. சாரி கைஸ், ரெய்னி சீசன்னால கோல்ட் ஆகிடுச்சு. இது பாருங்கள், நம்மளோட லெவல் அருமையாக வந்து மார்க்கெட் வந்து லெவலில் ரியாக்ட் ஆகிருக்கு பாருங்கள். ஃபர்ஸ்ட்லாம் அந்த கேண்டில் வந்து எக்ஸாக்ஷன் பண்ணியிருக்காங்க, பட் ரிஜெக்ட் ஆகி இந்த ப்ரீவியஸ் லெவலில் வந்து அவங்க முடிஞ்சிருக்காங்க. ஸோ அதனால் அடுத்த கேண்டில் வந்து டர்ன் ஆகிடுச்சு மார்க்கெட். ஓகேங்களா? ஓகே, அதுக்கு வந்து நான் பை போயிருக்கேன். பை அதுவும் எங்கே போயிருக்கேன்னா லெவலுக்கு வந்து மார்க்கெட் ரீச் ஆன உடனே வந்து போயிருக்கேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியும். திரும்ப இங்கே கீழே நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்தாங்கன்னா திரும்பியும் நான் ட்ரேட் எடுப்பேன். ஓகேங்களா? திரும்பியும் நான் இந்த இடத்துல வந்து ஒரு 2-3 ட்ரேட் வந்து எக்ஸ்ட்ரா நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இந்த ட்ரேடோட கண்டிஷன்ஸ் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்த ட்ரேட் முடிட்டோம். நான் உங்களுக்கு ரீசன் சொல்கிறேன். நீங்கள் நம்ம ட்ரேட் எடுத்ததுக்கான ரீசன் வந்து நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, நம்ம வந்து அதில் வந்து 5 ட்ரேட் வந்து எடுத்தோம். அந்த 5 ட்ரேட் வந்து லாஸ் ஆகிட்டோம். ஓகேங்களா? அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 7 ட்ரேட் வந்து இந்த இடத்துல எடுத்துருக்கோம். சரிங்களா? இது வந்து உங்களுக்கு லாஸ்ட் ட்ரேட் வந்து நான் எடுத்ததுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு லெவல். நான் ஆல்ரெடி வந்து இந்த லெவலுக்கான லைன் வந்து உங்களுக்கு போட்டிருந்தேன். ஓகேங்களா? கேண்டில்ஸ் வந்து ஒரு நல்ல ரிஜெக்ஷன். இந்த 2 கேண்டில்ஸுமே நல்ல ரிஜெக்ஷன் கொடுத்து இங்கே கேப் டவுன் ஓப்பன் ஆனதுனால மறுபடியும் உங்கள் லெவலில் ரீச் ஆகிட்டு பைக் போவாங்க அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் நான் அந்த ட்ரேட் வந்து எடுத்தேன். பட் வந்து அது நமக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? நம்ம வந்து அந்த ட்ரேட் வந்து லாஸ் ஆகிட்டோம். பட் அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் ட்ரேட் வந்து நம்ம எடுத்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேலே இந்த லேட் என்ட்ரி மட்டும் ஒரு ட்ரேட் வந்து லாஸு. இந்த ட்ரேட் வந்து திரும்பியும் நான் வந்து டவுனுக்கு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். ஓகேங்களா? இந்த இடம் கேப் டவுன் தானே, நீங்கள் ஏன் வந்து பைக்கு போகாமல் செல்லுக்கு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் வரும். ஓகேங்களா? இங்கே வந்து நம்ம செல்லுக்கு போகிறதுக்கான ரீசன் வந்து நிறையவே இருக்குது. நான் அதையும் சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு அடுத்த கேண்டில் வந்து நம்ம எடுத்த ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கேண்டில் வந்து எக்ஸாக்ஷன் கேண்டில். இந்த கேண்டில் வந்து எக்ஸாக்ஷன் கேண்டில் ப்ளஸ் அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு பேட்டர்ன். ஓகேங்களா?
இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் அதுக்கு அடுத்த ட்ரேடு வந்து நம்ம எடுப்போம். லெவல் ப்ளஸ் பேட்டர்ன் ப்ளஸ் எக்ஸாக்ஷன் ப்ளஸ் லெவல் பிரேக். ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல பாருங்கள் கேப் டவுன் வந்துருக்கு. பட் வந்து நீங்கள் வந்து செல்லுக்கு வந்து ட்ரேடை ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்க. ஏன் செல்லுக்கு ட்ரேடை ப்ளேஸ் பண்ணீங்க? இப்போது திருப்பி கேப் டவுன் வந்திருக்கு. ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், பைக்கு வந்து ட்ரேடை வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதுக்கு உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் நான் தரேன். ஓகேங்களா? இப்போ இந்த ட்ரேடு வந்து உங்களுக்கு கிளியராக நான் சைடில் வந்து வரைகிறேன். அந்த ட்ரேடு எடுத்ததுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து ஒரு சப்போர்ட் ஏரியாவும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவும் இருக்குது நமக்கு. இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இது வந்து சப்போர்ட் ஏரியா. ஓகேங்களா? இப்போ இந்த ட்ரேடு வின் ஆகிட்டோம். இப்போ இந்த கேண்டில்ஸ் வந்து நான் அப்படியே உங்களுக்கு இங்கே வரைஞ்சி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம எடுத்ததுக்கான ரீசன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து க்ரீன் கலர். க்ரீன் கலர் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அடுத்து ஸ்டார்ட் ஆனால் ரெட் கலர் வந்து ஒரு கேப் டவுன். ஓகேங்களா? அதனால் நம்ம ட்ரேட் எடுத்தோம். பட் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நம்ம கேண்டிலை வந்து ஃபெயில் பண்ணிட்டாங்க. நம்ம ட்ரேட் எடுத்ததை வந்து அவங்க ஃபெயில் பண்ணிட்டாங்க. சரிங்களா? இந்த இடத்துல நம்ம எடுத்த ட்ரேட் வந்து லாஸ். அதாவது இந்த கேண்டிலுக்கு நம்ம எடுத்த ட்ரேட் வந்து லாஸ். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த ட்ரேட் வந்து நம்ம என்ன பண்ணோம், திரும்பியும் வந்து ட்ரேட் எடுத்தோம். ஓகேங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு எதுக்குன்னு நான் சொல்லிடுறேன். இந்த கேண்டில் எதுக்கு நான் ட்ரேட் எடுத்தேன்னு. இது வந்து லெவலுக்கு மேலே வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இந்த க்ரீன் கலர் கேண்டில் ரிஜெக்ட் ஆகி, அதுவும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேப் டவுன். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த லெவலுக்கு ரீச் ஆகிட்டு எப்போவுமே இப்படி ஓப்பன் ஆனாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட்டு இந்த லெவலுக்கு இங்கேருந்து இந்த லெவலுக்கு ரீச் ஆகிட்டு திரும்ப இந்த லெவல்லேருந்து போய் போவாங்க. ஓகேங்களா? அதுக்காக தான் நம்ம ட்ரேட் எடுத்தோம். பட் அது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து நம்ம லாஸ் ஆகிட்டோம். ஓகேங்களா? ஸோ நோ ப்ராப்ளம். அடுத்த கேண்டில் நம்ம வின் ஆனோம் இல்லையா, அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆனாங்க. இது வந்து கேப் அப்பில் தான் வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சு. சரிங்களா? கேப் அப்பில் ஓப்பன் ஆகி இந்த லெவல் வரைக்கும் போனாங்க. பட் லெவலில் வந்து ரீச் பண்ணல. சரி அது நம்ம போட்ட சப்போர்ட் லைன். ஓகேங்களா? இது வரைக்கும் போனாங்க. ஓகேங்களா? ஆனால் நம்ம எடுத்த ட்ரேடு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், எல்லா ட்ரேடுமே மேக்ஸிமம் ட்ரேடு வந்து இந்த ஏரியாவில் வந்து ப்ளேஸ் பண்ணோம். இந்த ஏரியாவில் ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஒரு ட்ரேடு மட்டும் இங்கே ப்ளேஸ் பண்ணோம். அது வந்து நமக்கு லாஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? இந்த இடம் ட்ரேட் எடுத்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரேடில் வந்து நம்ம வின் ஆகிட்டோம் இந்த கேண்டில். ஓகேங்களா? அதுக்கு ரீசன் வந்து சிம்பிள் தான். இது வந்து ஒரு பேட்டர்னு ப்ளஸ் வந்து இந்த ஏரியாவில் என்ன இருக்குது, இந்த பேட்டர்ன் வந்து லெவலில் வந்து பிரேக் பண்ணி டவுனில் வந்திருக்காங்க. லெவலில் பிரேக் பண்ணி டவுனில் வந்திருக்காங்க. ஸோ அதனால் இந்த ட்ரேடை வந்து நம்ம எடுத்தோம். அந்த ட்ரேடை வந்து நம்ம வின் ஆகிட்டோம். சரிங்களா? இப்போ அடுத்த ட்ரேடுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். அடுத்து நான் ஏன் கேப் டவுன் ஆனாலும் செல்லுக்கு போனேன் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேப் டவுன் ஓப்பன் ஆனாங்க. ஓகேங்களா? ஓப்பன் ஆகி இவ்வளோ தூரம் வந்தாங்க. ஓகேங்களா? சரிங்களா? இங்கே கேப் டவுன் ஆனாலும் நான் என்ன பண்ணேன், இந்த இடம் செல்லுக்கு தான் ட்ரை பண்ணேன். இந்த கேண்டில் வந்து நம்ம வின் ஆகிட்டோம். இந்த கேண்டிலும் வின் ஆகிட்டோம். ஏன் வின் ஆனோம் இந்த கேண்டில் அப்படின்னா, இங்கே பாருங்கள் ரெசிஸ்டன்ஸ் லெவல், அதுக்கப்புறம்
சப்போர்ட் லெவல். இன்பிட்வீன் லெவலில் கேப் டவுன் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணும்? புஷ் பண்ணும். அதுதான் வந்து கான்செப்ட். ஓகேங்களா? அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணோம், இந்த இடத்துல வந்து வின் ஆனோம். சரிங்களா? அதுக்கப்புறமா அடுத்த கேண்டிலே வந்து திரும்பியும் வந்து கேப் டவுன் வந்துச்சு. ஓகேங்களா? அடுத்த கேண்டில் திரும்பியுமே கேப் டவுன் வந்துச்சு. ஆனால் நம்ம அந்த கேண்டில் வந்து என்ன பண்ணுவோம், பைக்கு ட்ரை பண்ணோம், வின் ஆகிட்டோம். ஓகேங்களா? பைக்கு ட்ரை பண்ணோம், இந்த கேண்டிலும் நம்ம வின் ஆகிட்டோம். ஏன் இந்த கேண்டில் வின் ஆனோம் அப்படின்னா உங்களுக்கு கிளியராகவே தெரியும். ஒரு லெவலில் இங்கே பாருங்க, கேப் டவுன் ஆகி லெவலில் வந்து கேண்டில் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், மார்க்கெட் மேலே தானே புஷ் பண்ணி கொண்டு போவோம். ஏன்னா லெவலில் வந்து பையர்ஸ் வந்து வெயிட்டிங்கில் இருப்பாங்க. கரெக்டுங்களா? அப்போ கேப் டவுன் ஓப்பன் ஆகும்போது பையர்ஸ் உள்ளே வந்துடுவாங்களா? ஸோ இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் இந்த ட்ரேட் வந்து நம்ம வின் ஆகும். ஓகேங்களா? ஓவரால் இந்த லைன்லேயே பார்த்தீங்கன்னாலும் நம்ம 4 ட்ரேட் எடுத்துருக்கோம். அந்த 4ல் வந்து 3 ட்ரேட் வந்து நம்ம வின் ஆகிட்டோம். சரிங்களா? இதுதான் நம்ம ட்ரேட் எடுத்ததுக்கான கான்செப்ட். ஓகே, அடுத்து இந்த ஏரியாவில் பாருங்கள், ஒரு ரெட் கிரீன் பேட்டர்ன் வந்துகிட்டு இருக்கு லெவலில். சரிங்களா? இதுதான் வந்து லெவல். இங்கே ஒரு லெவல் இருக்கு, இங்கே ஒரு லெவல் இருக்கு, இங்கே ஒரு லெவல் இருக்கு. இந்த லெவல் வந்து ரெட் கிரீன் பேட்டர்ன் வந்துகிட்டு இருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த கேண்டில் வந்து க்ளோஸ் எப்படி ஆகுறாங்கன்னு பார்ப்போம். இந்த லெவலில் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? அதையும் வந்து எல்லோ கலரில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறாங்க, அடுத்த லெவலுக்கு புஷ் பண்ணுறாங்க. இந்த இடம் பாருங்கள், கேப் இருக்கா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த கேப்பில் வந்து செல்லுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ மறுபடியும் இந்த லெவலில் வந்து ரீச் பண்ணாங்க அப்படின்னா திரும்பியும் அங்கேருந்து நான் ஒரு செல்லுக்கு ட்ரை பண்ணுவேன். ஓகேங்களா? இங்கே ஏன் செல்லுக்கு நான் ட்ரை பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல பாருங்கள் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு நல்ல ஓவர்லாப்பிங் ஏரியா. ஓகேங்களா? செகண்டு, இது வந்து ஒரு கேப் டவுனான ஏரியா. ஓகேங்களா? இந்த கேப் டவுனும் இந்த ஓவர்லாப்பிங்கும் நமக்கு என்னவா ரியாக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகும். நான் சொன்னேன்னா பாருங்க, கரெக்டாக அந்த ஓவர்லாப்பிங் ஏரியாவில் வந்து கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்கு கீழவே நமக்கு என்ன இருக்குது, ஒரு கேப் ஏரியாவும் இருக்குது. ஓகேங்களா? இப்போது என்ன கணக்கு, இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனது என்ன கணக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேப்பை பிரேக் பண்ணி ஓவர்லாப்பிங்கில் வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க, கேப்பை பிரேக் பண்ணி ஓவர்லாப்பிங்கில் வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம், மேலே போன பையர்ஸ் வந்து லெவலில் வந்து கரெக்டாக க்ளோஸ் ஆகிருக்காங்க, இன்னொரு லெவலில் வந்து எக்ஸாஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து லெவலில் வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்க. லெவலில் க்ளோஸ் ஆகிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கேப்பை வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? லைக் a level break. என்னது, இட்ஸ் கால் எக்ஸாஷன். ஓகேங்களா? தேர்ட் பாயிண்ட் இங்கே இன்னொன்று என்ன இருக்கு அப்படின்னா, நம்ம ட்ரேட் எடுத்த அந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டோஜி பிரேக். ஓகேங்களா? ஃபோர்த்து பாயிண்ட் என்ன இருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல வந்து நமக்கு மைக்ரோ ரேஞ்ச் வந்து இருக்கு. ஓகேங்களா? டோஜி ஏரியாவில் நமக்கு கிளியரான ஒரு மைக்ரோ ரேஞ்சும் இருக்கு. ஓகேங்களா? இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணி தான் இந்த ட்ரேட் வந்து எடுத்திருக்கோம். இதில் இன்னொரு விஷயமும் இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு வந்து டவுட்டு. என்ன டவுட்டு? டோஜி நான் வரையில பார்த்துக்கோங்க. இந்த ஏரியாவில் இருக்கிறது இதுதான் டோஜி. ஓகேங்களா? இதுதான் டோஜி. ஓகேவா? இப்போ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த டோஜி வந்து பிரேக் பண்ணி இந்த கேண்டில் பண்ணல, இந்த கேண்டில் பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து ட்ரேட் எடுத்தோம். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி டவுன் சைடு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கேண்டில் வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. இந்த கேண்டிலுக்கு வந்து நம்ம ட்ரேட் வந்து எடுக்கலாமா, அதாவது இந்த கேண்டிலுக்கு வந்து ட்ரேட் வந்து எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுக்கலாம். எப்போ நம்ம ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஆப்போசிட்டாக எப்போ ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டோஜிக்கு எங்கே இருக்கணும், ரேஞ்சிங் மார்க்கெட்டில் இருக்கணும். ஓகேங்களா? இந்த டோஜி வந்து ரேஞ்சிங் மார்க்கெட், அதாவது இந்த மாதிரி ஒரு ரேஞ்சிங் மார்க்கெட் இருக்கு, அதில் வந்து இன்பிட்வீனில் டோஜி வந்திருக்கு. ஓகேங்களா? இன்பிட்வீனில் டோஜி வந்திருக்குன்னா மார்க்கெட் ரேஞ்சிங் மார்க்கெட்னா எப்படி இருக்கும், இப்படி இருக்குமா? ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து ரேஞ்சிங் மார்க்கெட் இருக்கும். இதில் இந்த மாதிரி இன்பிட்வீனில் டோஜி வந்தால் மட்டும்தான் என்ன பண்ணும், பிரேக் ஆகி மேலேயும் ஒர்க் ஆகும், பிரேக் ஆகி கீழேயும் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்ம மேலே ட்ரை பண்ணோம், இந்த கீழே இருக்கிறதுல பாருங்க, இதில் வந்து நம்ம மேலே ட்ரை பண்ணோம், ஆனால் கீழே வந்து ட்ரை பண்ணலை. ஏன் ட்ரை பண்ணலைன்னா இது வந்து ரேஞ்சிங் மார்க்கெட் கிடையாது. ஓகேங்களா? இது மெயினாக எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து ரேஞ்சிங் மார்க்கெட் கிடையாது. டோஜி பர்ஃபெக்டாக எப்போ ஒர்க் ஆகும், மேலே கீழே ரேஞ்சிங் மார்க்கெட்டில் தான் ஒர்க் ஆகும். இப்போ மேலே மட்டும் ஒர்க் ஆச்சு, கீழே ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மார்க்கெட் என்ன மார்க்கெட்டு, இது வந்து ஓவராலாக ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துக்கிட்டு இருக்கு மார்க்கெட். ஓகேங்களா? டவுன் ட்ரெண்டில் இப்போ டோஜி ஃபார்ம் ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஸ் ஏரியா, அதாவது இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், டிராப். இது என்னன்னு சொல்லுவோம், டிராப். இந்த இடம் வந்து பேஸ், இந்த இடம் வந்து டிராப். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும் போது, மார்க்கெட் இந்த மாதிரி வந்து ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஓகேங்களா, இந்த டோஜி வந்து எதில் ஒர்க் ஆகும், டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா இந்த பேஸ் ஏரியாவில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அதுவும் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு தான் ட்ரை பண்ணணும். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப் ட்ரெண்டுக்கு ட்ரை பண்ணக்கூடாது. தட் மீன்ஸ் வந்து பையர்ஸுக்கு ட்ரை பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நான் அதுக்கு தான் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன். நிறைய பேர் எனக்கு டவுட் கேட்டிருக்கீங்க, டோஜி வந்து நான் எடுத்தேன் பிரேக் ஆகுது, டோஜி வந்து நான் எடுத்தேன் டோஜி பிரேக் எடுத்தேன் ஃபெயில்ட் ஆகுது. இதுக்கு இதுதான் வந்து ரீசன். அப்படியே சேம் இதுக்கு அது வைஸ் வெர்ஸா நமக்கு வந்து அப் ட்ரெண்ட் மார்க்கெட் போயிட்டு இருக்குன்னா அதே தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், பேஸ் ஏரியாவில் அப்புக்கு மட்டும்தான் எடுக்கணும். ஓகேங்களா? இது நம்ம என்ன சொல்லுவோம், ரேலி பேஸ் திரும்ப வந்து ரேலின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதில் வந்து நம்ம எங்கே ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா இந்த பேஸ் ஏரியாவில் மட்டும்தான் ட்ரேட் எடுக்கணும். அதுவும் வந்து பேஸுக்கு வந்து எதுக்கு ட்ரை பண்ணணும், அப்புக்கு மட்டும்தான் ட்ரை பண்ணணும். பேஸ் ஏரியாவில் டவுனுக்கு ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஃபெயில்ட் ஆக சான்சஸ் நிறைய இருக்கு. ஓகேங்களா? இது வந்து ஒரு மெத்தடு. ஓகேவா? அடுத்த மெத்தடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த மெத்தடு ஒரே நிமிஷம் எல்லாத்தையும் டெலீட் பண்றேன். அடுத்த மெத்தட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து டோஜி வந்து இங்க வந்து பிரேக் ஆயிருக்கு. ஓகேங்களா? இந்த கேண்டில் வந்து நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, மேபி உங்களுக்கு ஒரு வேலை இது கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரியல தெரியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, டோஜி பிரேக்கு மைக்ரோ ரேஞ்சு கன்ஃபார்ம் பண்ணிருப்பீங்க, டவுனுக்கு போயிருப்பீங்க, சாரி அப்புக்கு வந்து போயிருப்பீங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல அப்புக்கு போயிட்டு என்ன பண்ணிருப்பீங்க, ஒரு அடி வாங்கியிருப்பீங்க. சரிங்களா? உடனே என்ன பண்ணக்கூடாது, திருப்பி வந்து டவுனுக்கு ட்ரை பண்ணக்கூடாது, வெயிட் பண்ணணும். எதுக்கு வெயிட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டோஜி பிரேக் ஆயிருக்கு இல்லையா, இந்த கேண்டில் தான் வந்து டோஜி பிரேக் ஆயிருக்கு. ஓகேங்களா? இந்த கேண்டிலுக்கு வந்து நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, அப்புக்கு ட்ரை பண்ணிருப்பீங்க, பட் வந்து ஃபெயில்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? இதுக்கு அடுத்த கேண்டில் வந்து கண்டினியூ பண்ணணுமா
இல்லை வந்து ரிவர்சல் எடுக்கணுமா அப்படின்றது கன்ஃபர்மேஷன் வந்து இந்த ஒரு கேண்டில் தான் நம்ம எடுக்கணும். எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த கேண்டில் என்ன கேண்டில், ஒரு வீக்கான கேண்டில், சரிங்களா? இப்போ இந்த கேண்டில் என்ன கேண்டில், ஒரு வீக்கான கேண்டில். இது வந்து ஒரு வீக்கான கேண்டில். ஏன் வீக்கான கேண்டில் சொல்றோம்? ஸ்பின்னிங் எல்லாமே வந்து வீக்கான கேண்டில் தான், நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா பையர்ஸும் அதில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, செல்லர்ஸும் அதில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அப்போ ஒரு டோஜி பிரேக் ஆகி நம்ம எடுத்த கேண்டில் வந்து ரிவர்சல் ஆயிருக்கு, அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் இல்லை அப்படின்னா, அதாவது ஸ்ட்ராங்கான கேண்டில் இல்லை, ஒரு வீக்கான கேண்டில் அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணும், அதுக்கு அடுத்த கேண்டில் வந்து ரிவர்சல் ஆகும். ஓகேங்களா? அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுவே டோஜி பிரேக் ஆயிருக்க கேண்டில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில், இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில், ஒரே ஒரு சின்ன விக்கை மட்டும் விட்டுட்டு இப்படி வந்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த கேண்டில் வந்து மார்க்கெட் வந்து கண்டினியூ பண்ணும். இதுதான் இந்த டோஜியோட கம்ப்ளீட் ஹிஸ்டரி. ஓகேங்களா? சரிங்க. ஸோ இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் டெலிகிராமோட லிங்க் கொடுக்குறேன், டெலிகிராம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஃபர்தராக வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், தேங்க்யூ.